ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்டர் சப்ளைல வாட்டரோட கேரக்டரிஸ்டிக் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதில ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்டின்னா, அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி பார்த்தோம். பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் வந்து எப்படி இருக்கு? அப்புறம் நெக்ஸ்ட்டு கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக் பத்தி பார்த்துருந்தோம். சிஓடி, பிஓடி, பிஹெச்னா என்ன? நைட்ரஜன் கன்டென்ட், இந்த மாதிரி குளோரைடு கன்டென்ட் இதெல்லாம் பத்தி பார்த்துருந்தோம். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்டின்னு நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக். இது மட்டும் பார்த்தோம் அப்டின்னா, அதோட கேரக்டரிஸ்டிக் எல்லாமே முடிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்டின்னா, அதோட ட்ரீட்மெண்ட் பத்தி பார்ப்போம். என்னென்ன மாதிரி வாட்டர வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்டிங்கிறத பார்ப்போம். பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ல என்னெல்லாம் வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்டீரியா, வைரஸ், ஆல்கே அப்டின்னு சொல்லுவோம். பாசிகள் தமிழ்ல சொல்லணும்னா என்ன? பாசி அப்டின்னு சொல்லுவோம். நீர்ல இருக்கக்கூடிய அந்த பாசி. இதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம் அப்டின்னா, பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் அப்டின்னு சொல்லுவோம். இதில ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவ பத்தி பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடியது தான். பாக்டீரியால என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னா, அதோட டைப்ஸ வச்சு உங்களுக்கு கேட்பாங்க. என்னென்ன அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட ஃபங்ஷன் வச்சு ஒரு சில டைப்பா வந்து பிரிப்பாங்க. என்ன அப்படின்னு பாருங்க. அக்கார்டிங் டூ கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆக்ஸிஜன். அந்த ஆக்ஸிஜன வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கன்சியூம் பண்ணும். பாக்டீரியா அப்படிங்கிறது வாட்டர்ல உள்ள அந்த ஆக்ஸிஜன. அதை எப்படி அது கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 3 பிரிவா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோபிக் பாக்டீரியா. ஏரோபிக் பாக்டீரியா அப்படின்னா, சர்வைவ் வித் பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆக்ஸிஜன். அதில இருக்கக்கூடிய ஃப்ரீ ஆக்ஸிஜனால உயிர் வாழக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோபிக்ன்னு சொல்லுவோம். ஏரோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் ஃப்ரீ O2 அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ O2 இல்ல அப்படின்னாலும் அதால அங்க வந்து வாழ வந்து முடியும். பட் கன்டெய்ன்ஸ் மாலிகுலர் O2. அதில இருக்கக்கூடிய மாலிகுலர் O2வ அது வந்து எடுத்துக்கும். ஃபேக்குல்டேட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்னா, சர்வைவ் வித் ஆர் வித்தவுட் ஃப்ரீ O2 2மே இல்லாமயே அதால வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃபேக்குல்டேட்டிவ் சொல்லுவோம். ஓகேவா? இதில இருந்து உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் மாதிரி கேட்பாங்க. ஃப்ரீ O2னால வாழக்கூடியது என்ன? ஏரோபிக். மாலிகுலர் O2னால இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏனரோபிக். 2மே இல்லாமலும் உங்களுக்கு உயிர் வாழக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்குல்டேட்டிவ் பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டூ இட்ஸ் ஹார்ம்ஃபுல்னஸ். அது எந்த அளவுக்கு நமக்கு டிசீஸ் ஹார்ம்ஃபுல்லா ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து 2 விதமா பிரிக்கிறாங்க. என்னன்னா, பேத்தோஜெனிக், நான் பேத்தோஜெனிக். பேத்தோஜெனிக் அப்படின்னா, நமக்கு டிசீஸ கொடுக்கக்கூடியது, நோய்கள பரப்பக்கூடிய பாக்டீரியாஸ். நான் பேத்தோஜெனிக் அப்படின்னா, டிசீஸ் வந்து பரப்பாது. எந்தவித நோயுமே இருக்காது. நமக்கு தெரியும், இந்த தயிர்ல இருக்கக்கூடியது, பால தயிரா மாத்தக்கூடியதுவுமே நமக்கு ஒரு பாக்டீரியா தான். அப்ப ஒரு சில பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படுத்தாது உடம்புக்கு. அப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பேத்தோஜெனிக்ல வரும். பேத்தோஜெனிக் அப்படின்னா, அந்த பாக்டீரியாஸ்னால நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுத்தும். நம்ம உடம்புக்கு டிசீஸ வந்து ஏற்படுத்தும். அத நம்ம பேத்தோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, அதோட டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்னென்ன டெம்பரேச்சர்ல அது வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். 3 விதமா பிரிப்பாங்க. என்னலாம் பாருங்க. சைக்ரோஃபிலிக் பாக்டீரியா. சைக்ரோஃபிலிக் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ. நெக்ஸ்ட் மீசோஃபிலிக். மீசோஃபிலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 டிகிரி செல்சியஸ் டூ 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதால வாழ வந்து முடியும். தெர்மோஃபிலிக் அப்படின்னா ஹையர் தென் 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயும் அதால இருக்க முடியும். ஓகேவா? 3 டைப் என்னெல்லாம்? சைக்ரோஃபிலிக், மீசோஃபிலிக், தெர்மோஃபிலிக். தெர்மோஃபிலிக்னா 60 டிகிரிக்கு மேல, மீசோஃபிலிக்னா 25 to 50, 25 கீழ அப்படின்னா சைக்ரோஃபிலிக். இதோட ஒரு சில ப்ராப்பர்ட்டி, பாக்டீரியாவோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாருங்க. பாக்டீரியால சிங்கிள் செல் மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு செல் மட்டும் தான் இருக்கும். நெறைய செல் சேர்ந்தது தான் ஒரு என்ன சொல்லுவோம்? ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? நெறைய செல்லு சேர்ந்தது தான் நம்ம உடம்பு எல்லாமே நெறைய செல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். பாக்டீரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு செல்லால ஆனது தான். இட் ஹேஸ் நோ நியூக்ளியஸ் அண்ட் நோ குளோரோஃபில் சொல்லுவோம். இதில நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கிடையாது. நியூக்ளியஸ் அப்படின்னா அந்த செல்ல இருக்கக்கூடிய உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கிடையாது பாக்டீரியாவுக்கு. ஓகேவா? அது ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அதில உட்கரு வந்து இருக்காது. நோ குளோரோஃபில். குளோரோஃபில் அப்படின்னா என்ன மீனிங்? பச்சையம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல நமக்கு அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரீன் கலர் அந்த கொடுக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவோம்? பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதான் என்ன குளோரோஃபில். நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கைக்கு அதோட உணவு தயாரிக்கிறதுக்காக பிளான்ட்ஸ்ல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது தான் என்ன? குளோரோஃபில்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் கலருக்கான ஒரு காரணம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கிரீன் கலருக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட அந்த குளோரோஃபில் வந்து பாக்டீரியாவுக்கு கிடையாது. நியூக்ளியஸும் கிடையாது. உட்கருவும் கிடையாது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மைக்ரான்லேருந்து 4 மைக்ரான் வரைக்கும் இருக்கும் பாக்டீரியா. நேம்டு பை த ஷேப் ஆஃப் த பாக்டீரியா. பாக்டீரியாவை எப்படி வகைப்படுத்துவாங்க? எப்படி அது பேர் வந்து சொல்லுவாங்கன்னா,
அதோட ஷேப்பை வச்சு அது வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது காக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த மாதிரி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா கோகோ பேசிலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கர்வ்டு ஷேப்னு சொல்லலாம். கர்வ்டு ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா விப்ரியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷேப்பு இது பாருங்கள், சிலிண்ட்ரிக்கல் மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா பேசிலஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்பைரல் ஷேப்பில், ஓகேவா, ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறத ரெண்டாக சொல்லுவோம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஸ்பைரோசீட், இன்னொன்று ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை வச்சு அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு மேஜர் ஷேப்ஸை வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு இப்போ ஸ்பைரில்லம் அப்படிங்கிறதுலே நிறைய விதமான டைப்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வச்சு உங்களுக்கு பேர் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, பாக்டீரியா கன்சியூம் ஆர்கானிக் மேட்டர் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் எனர்ஜி ஆர் நவுன் ஆஸ் கெமோ ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கெமோ ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னா ஆர்கானிக் சோர்ஸஸை கார்பனை அது ஒரு எனர்ஜியாக நம்ம எடுத்துக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கெமோ ஹெட்ரோட்ரோஃபிக். இது ஒரு டைம் வந்து கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், த பாக்டீரியா தட் க்ரோ இன் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆர் கால்டு கேஃபனோஃபிலிக் பாக்டீரியாஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடை அது க்ரோவுக்காக எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடு மூலமாக அது என்ன ஆகும், க்ரோ ஆகும், வளர்ச்சி அடையும். அது என்ன சொல்கிறாங்கன்னா கேஃபனோஃபிலிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் டு ஃபைண்ட் பாக்டீரியா, என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. பாக்டீரியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் இருக்குது கேட்பாங்க. அகர் பிளேட் கவுண்ட் டெஸ்ட், மல்டிபிள் டியூப் ஃபெர்மெண்டேஷன் டெஸ்ட், மெம்பரைன் ஃபில்லிங் டெக்னிக். இந்த 3 விதமான டெஸ்ட் இருக்குது. நம்ம இந்த 2 டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். அதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏரியா. அகர் பிளேட் கவுண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது, அகர் அப்படின்னா என்னென்னா அதோட ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியாவோட ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியாவுக்கு அந்த ஃபுட்டு கொடுத்து குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நம்ம அந்த இன்குபேட்டரில் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக 24 ஹவர்ஸில் எவ்வளோ க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. என்னென்னா பெட்ரை டிஷ் அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரை டிஷ் அப்படின்னா இந்த மாதிரி அதை ஒரு டிஷ்ஷில் நம்ம எடுத்துப்பாங்க. அதில் அகர் அப்படின்னு சொல்லுவோம். அகர்னால் அது பாக்டீரியல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை நம்ம அதோட சேர்த்து எடுத்துப்போம். சாம்பிள் நமக்கு என்ன சாம்பிளில் பார்க்கணுமோ அது, அப்புறம் பார்த்திங்கன்னா அகர், ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்குபேட்டரில் 37 டிகிரி அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரில் 24 ஹவர்ஸ் வந்து வச்சுருவாங்க. அப்புறம் என்ன ஆகும், மல்டிபிள் பாக்டீரியா என்ன ஆகும், க்ரோத் ஆகும். சாம்பிள் வித் மல்டிபிள் பாக்டீரியா நமக்கு கிடைக்கும். எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா 1 mlக்கு எவ்வளோ பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபெர்மெண்டேஷன் டெஸ்ட். இதுவுமே உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. அதாவது எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு 15 நம்பர்ஸ் ஆஃப் டியூப் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? 15 நம்பர்ஸ் ஆஃப் டியூப் வந்து எடுத்திருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஃபஸ்ட்டு 100 ml கெப்பாசிட்டி, இதோட அந்த சாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த டியூபோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ml வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு 5 டியூப்ஸ், ஃபஸ்ட்டு 5 டியூப்ஸில் எப்படி குவான்டிட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்பாங்க. 3 விதமான குவான்டிட்டி வந்து எடுப்போம். ஃபஸ்ட்டு 5, செகண்ட் 5, அப்புறம் தேர்டு 5 டியூப்ஸ். மொத்தம் 15 எடுத்துருக்கோம். அதில் 3 விதமாக நம்ம கிளாஸிஃபை வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு 5 5ஆக எடுத்து அதில் ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு குவான்டிட்டி, ஓகேவா, அதில் நம்ம ஆட் பண்ணுவோம். அது எப்படி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 டியூப்ஸில் 10 ml சாம்பிள் வந்து எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 90 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர். 10 ml சாம்பிள்னால் நம்ம அந்த கண்டுபிடிக்கக்கூடிய வாட்டர் சாம்பிள் எடுத்துக்கிறோம். 90 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் ப்ளஸ் லாக்டோஸ் ப்ளஸ் ப்ரோத் வந்து எடுத்துருக்காங்க. லாக்டோஸ் ப்ரோத் அப்படின்னா என்னென்னா, லாக்டோஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த கவுண்டிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறது, பாக்டீரியா எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரோத் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து அதோட ஃபுட்டு. ஓகேவா? பாக்டீரியாவோட ஃபுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? செகண்ட் 5 டியூப்ஸில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 1 ml சாம்பிள், 1 ml சாம்பிள் ப்ளஸ் 99 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் லாக்டோஸ் ப்ரோத், இது எல்லாமே எடுத்துக்கிறோம். இதான் ஃபஸ்ட்டு 10 ml ஃபஸ்ட்டு 5 டியூப்ஸில் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு 5 டியூப்ஸில் 10 ml சாம்பிள், 90 ml, மொத்தம் எவ்வளோ 100 ml கெப்பாசிட்டி இருக்கும். அப்படி தானே?
மொத்தம் 100 ml கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ டியூப்ல 10 ml 90 ml 100 ml ஆச்சு. இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த லாக்டோஸ் ப்ரோத் எடுத்துப்போம். செகண்ட் 5 டியூப்ஸ் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் 5 டியூப்ஸ்ல என்ன பண்றாங்க? 1 ml சாம்பிள் 99 ml டிஸ்டில்ட் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. தேர்ட் 5 டியூப். தேர்ட் 5 டியூப்ல 0.5 ml என்ன எடுத்துக்கிறோம்? சாம்பிள் எடுத்துக்கிறோம். 99.9 ml டிஸ்டில்ட் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. லாக்டோஸ் ப்ளஸ் ப்ரோத் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? 3 விதமா எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 15 டியூப்ஸையும் என்ன பண்ணுவோம்? இன்குபேட்டர்ல 24 ஹவர்ஸ்க்கு 37 டிகிரி செல்சியஸ்ல பிளேஸ் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் 24 ஹவர் 24 ஹவருக்கு அப்புறம் செக் பண்ணுவோம். எந்தெந்த டியூப்ஸ்லலாம் CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. CO2 கேஸ் வந்து என்னென்ன டியூப்ஸில் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் பாசிட்டிவ் டியூப்ஸாக நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 டியூப்பில் எத்தனை டியூப்பில் வந்திருக்கு நமக்கு? உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் 5 டியூப்ஸில் எத்தனை டியூப் வந்திருக்கு? எக்ஸாம்பிளுக்கு ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எத்தனை டியூப்ஸில் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்திருக்கு? தேர்ட் 5 டியூப்ஸில் இசட்னு எடுத்துக்கோங்க. எத்தனை? ஒரு இசட் நம்பர் ஆஃப் டியூப்பில் கேஸ் வந்து எவ்வளோ இருக்குது? அந்த என்னெல்லாம் நமக்கு கேஸ் வந்து எவ்வளோ ஆச்சோ அதெல்லாம் பாசிட்டிவ் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? பாசிட்டிவ் டியூப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கேஸ் நாட் எவால்வ்டு அப்படிங்கிறத கேஸ் வந்து வரல. புரியுதா? அந்த எதில் நமக்கு கேஸ் வரலையோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் 24 ஹவர்ஸ் இன்குபேட்டரில் வைப்பாங்க. ஓகேவா? அப்புறம் அதுலேயுமே உங்களுக்கு ஒரு சிலது கேஸ் வந்திருக்கும், ஒரு சிலது வந்திருக்காது. எது வரலையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நெகட்டிவ் டியூப்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். நோ ஃபெர்மெண்டேஷன். அங்கே ஃபெர்மெண்டேஷன் நடக்கலை. ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா தமிழில் நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நொதித்தல் அப்படிங்கிற செயல்முறை வந்து அங்கே நடக்கலை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நடக்கலையோ எந்த டியூப்ஸில் அது நெகட்டிவ் டியூப்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. எங்கெல்லாம் நமக்கு ஃபெர்மெண்டேஷன் நடந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துச்சோ அந்த 5 டியூப்பில் நம்ம அதை பாசிட்டிவ் டியூப்ஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 4ல் ஃபஸ்ட்டு 5 டியூப்ஸில் 4 டியூப்ஸில் நமக்கு CO2 வெளியில் வந்திருக்கு. செகண்டு ரெட்டு டியூப்பில் வெளியே வந்திருக்கு. மூணாவது 3 டியூப்பில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 4, 2, 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டியூப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முன்னாடி என்ன பார்த்தோம்? இது பெர்செம்டிவ். ஓகேவா? பெர்செம்டிவ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ப்ரெசெம்டிவ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியதுனா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு. கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் கண்டிப்பாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? கன்ஃபார்ம் பண்ணுறோம். முதல்ல உள்ளது என்னென்னா பார்க்குறது, அதாவது கண்டறியும் சோதனைன்னு சொல்லலாம். கண்டறியும் சோதனை அப்படின்னா நம்ம இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 2 இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த பாசிட்டிவ் டியூப்ஸ் என்னெல்லாம் பாசிட்டிவ் டியூப்ஸு? இந்த 4 நம்பர் ஆஃப் டியூப்ஸு. செகண்ட் இதில் 2 நம்பர் ஆஃப் டியூப்ஸு. தேர்டு 5 டியூப்ஸில் 3 நம்பர் ஆஃப் டியூப்ஸு. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பிரில்லியன்ட் க்ரீன் பைல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் பிரில்லியன்ட் க்ரீன் பைல் சொல்யூஷன் இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் பிளேஸ்டு என்ன பண்ணுவாங்க? 24 ஹவர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து எவால்வ் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் கேஸ் எவால்வ் ஆனது என்ன பண்ணுவோம்? நம்ம பாசிட்டிவ் டியூப்ஸாக எடுத்துப்போம். புரியுதா? த ஃபைனல் காம்பினேஷன் ஆஃப் த பாசிட்டிவ் டியூப் இஸ் டேக்கன் ஆஸ் த ரிசல்ட். இந்த 4, 2, 3 எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதில் நமக்கு என்னெல்லாம் கேஸ் வந்து எவால்வ் ஆகுதோ அதெல்லாம் பாசிட்டிவ் டியூப்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் டெஸ்ட்டோட ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4ல் 2 மறுபடியும் கேஸ் வந்திருக்கு. 2ல் எதுவுமே 0 வரவே இல்லை. எதுவும் 3ல் ஒன்றே ஒன்று வந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 2, 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்குன்னே நமக்கு ஒரு டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? 2, 0, 1 will be correlated with the corresponding table and then the bacterial count is found. அதாவது இந்த டேபிளில் இப்போ 2, 0, 1 அப்படின்னா எவ்வளோ நமக்கு இருக்குது? 100 mlக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதில் செக் பண்ணிடுவாங்க. ரெண்டையும் ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம்? இத்தனை நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது அப்படின்னா இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2, 0, 1 அப்படின்னா அந்த டேபிள் வேல்யூ பாருங்கள் 100 ml. 100 ml குவான்டிட்டி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 7 நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபெர்மெண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது அந்த சாம்பிளுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர்னால் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அந்த டைல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைல்யூஷன் ஃபேக்டர் இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதை வச்சு தான் பாருங்கள் டைல்யூஷன் ஃபேக்டர் இன்ட்டு டேபிள் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஒரு குறிப்பிட்ட எம்எல்க்கு வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு மொத்த சாம்பிளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடியது. ஓகேவா? அதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர்னு சொல்லுவோம்.
எம்பிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர்னா எம்பிஎன். எம்பிஎன் இண்டெக்ஸ் ஆல்சோ நோன் அஸ் கோலிஃபார்ம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோலிஃபார்ம் அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா அதை மீன் பண்ணக்கூடியது. புரியுதா உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது? இதை வந்து நம்ம கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 5 டியூப்பில் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத கேட்பாங்க. 10 ml சாம்பிள் எடுத்துக்கிட்டோம். 10 ml சாம்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 ml டிஸ்டில்ட் வாட்டர் லாக்டோஸ் ப்ரோத் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி என்னென்ன டியூப்ஸில் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வைரஸ். இதுவுமே நம்ம பயாலஜிக்கலாக அதில் இருக்கக்கூடியது, வாட்டரில் இருக்கக்கூடியது தான். அதையும் பற்றி நம்ம பார்க்கலாம். சிங்கிள் செல் ஆர்கானிசம். இதுவுமே சிங்கிள் செல் ஆர்கானிசம், இன்டெஃபினைட் ஷேப். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேப் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும், நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம். எப்போயுமே பாக்டீரியா அப்படிங்கிறது பார்த்தோம் நல்ல விதமாகவும் இருக்கும், கெட்ட விதமாகவும் இருக்கும். ஆனால் வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். எப்போவுமே ஹார்ம்ஃபுல், பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன்னா என்ன? நமக்கு ஒரு நோயே ஏற்படுது, நமக்கு உடம்புக்கு ஏற்க முடியாத ஒரு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் ஏற்படக்கூடியதான் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அன்டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு இதை டிஃபைனே பண்ண முடியலை அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கோம். இன்னும் வரைக்கும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல வைரஸில் நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. நோ குளோரோஃபில் அப்படிங்கிறது பச்சையம் அப்படிங்கிறது அதில் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்கே. நெக்ஸ்ட் என்னென்னா ஆல்கேனா என்ன? நம்ம பார்த்த மாதிரி தான். அதை என்ன சொல்லுவோம்? அது பாசி அப்படின்னு சொல்லுவோம். நீர்நிலையில் அங்கங்கே பரவி இருக்கக்கூடிய பாசி, அதுவுமே ஒரு உயிரினம் தான். சிங்கிள் செல் ஆர்கானிசம் உள்ள ஒரு உயிரினம். ஹேவிங் குளோரோஃபில் கண்டிப்பாக இருக்கும். ஆல்கேலலாம் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்கும். அந்த பாசியெல்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு பச்சையாக தான் இருக்கும். நம்ம தண்ணி ஏதாவது தேங்கி இருந்துச்சுன்னா அதிலே உங்களுக்கு தெரியும். அப்போ பச்சையாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து குளோரோஃபில் இருக்கும். அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ். குளோரோஃபில் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸும் அங்கே நடக்குதும். சூரியன் மூலமாக என்ன பண்ணும்? சன்னோட லைட்னால் அங்கே ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற அந்த உணவு தயாரித்தல் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கும். அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டிஓ டு த வாட்டர் பாடி. அதாவது நம்ம இது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு டிஓ கண்டென்ட்டும் வரும், ஆக்சிஜனை வெளியில் விடும், அப்படி தானே? அப்போது டிஓ கண்டென்ட்டையும் அங்கே இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால ஆல்கே வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுது வாட்டரில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஆல்கே வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டிஓ கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப் டு த கெட்டைன் பாயிண்ட், குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான். அதுக்கு மேலே போச்சு, ஆல்கே வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ரிவர்ஸாக போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாயிரும். ஏன் அதிகமாக பரவிடுச்சுன்னா நமக்கு ஆக்சிஜன் அந்த அளவுக்கு அதில் வந்து சப்ளை வந்து இருக்காது, நமக்கு கிடைக்காது. ஃபுல்லாகவே என்ன ஆயிரும்? வாட்டரை கவர் பண்ணிடும். அப்போது அந்த இடத்துல டிசால்வ்டு ஆக்சிஜனோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓரளவு அதிகமாக இருந்துச்சுன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் அதிகமாகிட்டே போகும். அப் டு த கெர்டைன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போகிற பட்சத்தில் டிசால்வ்டு ஆக்சிஜன் அதிகமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ் கான்ட்ரிபியூட்ஸ் த டிஓ டு த வாட்டர் பாடி. ஆல்கே இம்பார்ட்ஸ் த கலர் டு த வாட்டர் பாடி. ஆல்கே வந்து என்ன பண்ணும்? ஒரு கலரை வந்து கொடுக்கும் வாட்டருக்கு, க்ரீன் கலரை கொடுக்கும். எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் வில் சேஞ்ச் த ஆல்கே இன்டு த ப்ளூ க்ரீன் கலர். அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா அதை ப்ளூ க்ரீன் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுது, குளோரோஃபில்லை அஃபெக்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்கேல உள்ள குளோரோஃபில்லை அஃபெக்ட் பண்ணி ப்ளூ க்ரீன் கலருக்கு, ஓகேவா, ப்ளூ க்ரீன் கலருக்கு அதை சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆல்கேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆல்கே வராமல் தடுக்கிறதுக்கு வாட்டரில் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறது மூலமாக ஆல்கேவோட க்ரோத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாண்ட் டிசீசஸ் எல்லாம் பாக்டீரியா, அப்புறம் வைரல், புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். காலரா எதனால் காசு ஆகுது? இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாண்ட் டிசீஸில் வரக்கூடியது தான். விப்ரியோ காலரே அப்படிங்கக்கூடிய பாக்டீரியானால கிரியேட் ஆகுது. டைஃபாய்டு அதுவுமே உங்களுக்கு வாட்டர்னால் வரக்கூடியது. சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா. பேசிலரி டிசென்ட்ரி, சீஜில்லா இல்லைனா சிகா பேசில்லஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியானால் கிரியேட் ஆகுது. வைரல் இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அப்படின்னு பாருங்கள். இன்ஃபெக்ஷன் ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற வைரஸ்னால நமக்கு வருது. போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய போலியோ அப்படின்னு சொல்லுவோம். போலியோ வைரஸ் தாக்குறதுனால நடக்கக்கூடியது. உடம்புல அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்போட ஷேப்பு வந்து சேஞ்ச் ஆகும், போனோட வீக் ஆகும், ஃபீவர், எக்ஸஸ் ஃபீவர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா போலியோவோட அறிகுறி. முன்னாடிலாம் போலியோனால அதிகமான எஃபெக்ட் வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, போலியோ இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போது கண்ட்ரோலாக இருக்குது.
நெக்ஸ்ட் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன் என்னன்னா ஆமோபிக் டிசென்ட்ரி, என்டமோபியா ஹிஸ்டோலிட்டிகா அப்படிங்கிற அந்த புரோட்டோசோவானால நமக்கு காசாகக்கூடியது. இது எல்லாமே வாட்டர் மூலமா பரவக்கூடிய நோய்கள். சம்டைம் எக்ஸாம்பிளா கேட்பாங்க. இதெல்லாம் எது வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.